தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். தமிழ் திரையுலகில் தலை நிமிர்வை ஏற்படுத்தியுள்ள அந்தோனி மார்ச் 13 முதல் இலங்கை முதல் உலகின் பல்வேறு நாடுகளில் ஓசை பிலிம்ஸ் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் காட்சியளிக்கிறது அந்தோனி. பிரான்சில் உள்ளூராட்சி தேர்தல் மார்ச் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்றது. பிரான்சில் நடைபெறவுள்ள நகராட்சி தேர்தல்களில் போட்டியிடும் ரசம்பிளமோ நேஷனல் வேட்பாளர்களில் சிலர் இனவாத கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். பிரெஞ்சு சிந்தனை முறை உலகை வடிவமைத்த பிரெஞ்சு அறிவுஜீவிகள் என்ற தலைப்பில் இந்த வாரம் பிரான்ஸ் 24 தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய கிழக்கு போரில் ஈராக்கின் வடபகுதியில் ட்ரோன் தாக்குதலில் 6 பிரெஞ்சு வீரர்கள் காயமடைந்தார்கள். இதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வனீர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வனீர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வனீர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வனீர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 00631514209993. தமிழ் திரையுலகின் தலை நிமிர்வு 2026 மார்ச் 13 முதல் இலங்கை முதல் உலகின் பல்வேறு நாடுகளில் காட்சியளிக்கிறது ஓசை பிலிம்ஸ் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் உருவான அந்தோனி. யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் திரைத்துறையின் ஒப்பற்ற கலைஞர்கள் இன மொழி வேறுபாடுகள் கடந்து அந்தோனி திரைப்படத்தை பார்த்து ரசித்து கதையோடு ஒன்றித்து நெகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈழத்து மரபு நவீன நாடக ஆசான் 80 தாண்டியும் அரங்கில் எழுந்தாடும் எம்பெரும் கலைஞர் பேராசான் மௌனகுரு அவர்கள் அந்தோனி திரைப்படம் பார்த்தார். முகநூலில் அவர் பகிர்ந்தது. தமிழில் தனியாகவும் சிங்களத்தில் தனியாகவும் 2 அரங்குகளில் அந்தோனி காட்டப்பட்டது. பல சிங்கள தமிழ் கலைஞர்களை அங்கே கண்டேன். முக்கியமாக அதிகமானோர் மிக மிக இளம் தலைமுறையினர். அந்தோனி படத்தின் நெறியாளர், உதவி நெறியாளர், படப்பிடிப்பாளர் ஆகியோர் தேடி வந்துவிட்டனர். துடிப்பும் ஆர்வமும் அவர்களில் தெரிந்தன. அந்த அன்பு உள்ளங்கள் அருகில் அமர்ந்து கொண்டன, அனுபவங்களை பரிமாறிக்கொண்டன. ஒரு கடல் கரை காவியம் திரையிலே தீட்டப்பட்டது. இடைவேளை விடவில்லை, தொடர்ந்து நடந்தது. இடைக்கடை வசனங்களுக்கு மாத்திரம் அருந்தலான சில கைதட்டல்கள். மற்றபடி சனக்கூட்டம் அமைதியில் உறைந்து கிடந்தது. படம் அனைவரையும் உறைய வைத்துவிட்டது. படம் முடிந்து வெளியே வந்தோம். ஒரு மீனவ கிராமத்தில் அந்த மக்களோடு வாழ்ந்துவிட்டு வந்த உணர்வுதான் நெஞ்செல்லாம் நிறைந்திருந்தது. நடித்தோர், தயாரித்தோர்,
வெளியிலே நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை கட்டி தழுவி மனமாற பாராட்டிவிட்டு வெளியில் வந்தோம். அந்தோணி படம் என் மனதில் மிக ஆழமாக பதிந்துவிட்டது. நம்மவர்கள் மத்தியில் இருந்து இத்தகைய ஆற்றல் மிக்க இளம் கலைஞர்களை எங்கள் காலத்திலேயே காணுகிறோம் என்ற மகிழ்ச்சிதான் ஏற்பட்டது. நீங்களும் திரைப்படத்தை பார்ப்பதற்கு அருமையான சந்தர்ப்பம். 14ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு வில்னவ் லா கரேன் மெகா ராமா திரை அரங்கில் அந்தோணி காட்சியளிக்கிறது. எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று நாமும் அன்பாக வேண்டுகோள் விடுக்கிறோம். இசைஞானி இளையராஜா இசையில் ஓசைய பிலிம்ஸ் வழங்கும் உணர்ச்சிமயமான திரைக்காவியம் அந்தோணி. நாங்கள் ஒரு தலை படகத்தான் நிறுத்தலாம், 5 பேர் அலைய நிறுத்தல. பெரும் பொருட்செலவில் தயாரான திரைக்காவியம் குடும்பத்துடன் ஒருமுறை திரையரங்கில் எல்லோரும் பார்த்து மேளுங்கள் அந்தோணி. கரையுறான் போகாத கடலும் இல்லை, ஊருக்குள்ள அந்தோணி ஏறாத படகும் இல்லை. வில்னவ் லா கரேன் மெகா ராமா திரை அரங்கில் இம்மாதம் 14ஆம் தேதி இரவு 8 மணிக்கு காட்சியளிக்கிறது அந்தோணி. அப்பா, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை என்று தெரியுது. நீங்க எங்கள்கிட்ட சொல்லாட்டியும் போய் உங்களோட அம்மாட்ட சொல்லுங்கப்பா. கடலோர வீடு, குயில் வாழும் கூடு, அலையோசையோடு குயிலோச சேர. பிரான்சில் உள்ளூராட்சி தேர்தல் எலெக்சியோ முனிசிபல் ஆன் பிரான்ஸ் மார்ச் 15 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. மார்ச் 15 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை, சில பெரிய நகரங்களில் இரவு 8 மணி வரை பிரான்சின் நகராட்சி சபை தேர்தல் நடைபெறும். மேயர்கள், மேரி, நகராட்சி உறுப்பினர்கள் கொன்செய்யே முனிசிபோ தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தேர்தல் முதல் சுற்று மார்ச் 15 நடைபெறுகிறது. தேர்தல் முடிந்த பின்னர் அன்றே முடிவுகள் அறிவிக்கப்படும். இரண்டாவது சுற்று சில நகராட்சிகளில் மார்ச் 22 நடைபெறலாம். வேட்பாளர் பெரும்பான்மை பெற்றால் முதல் சுற்றிலேயே முடிவு அறிவிக்கப்பட்டுவிடும். 18 வயதுக்கு மேற்பட்ட பிரெஞ்சு குடிமக்கள் அனைவரும் வாக்களிக்கலாம். கடந்த ஆண்டில் இருந்து வாக்குச்சீட்டுகள் மற்றும் வாக்குச்சாவடிகளில் சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதுகாப்பு முகக்கவசம் அணிவது விரும்பத்தக்கது என தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை சமூக இடைவெளி காப்பதும் அவசியம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சாரம் மார்ச் 13 முடிவடைந்துள்ளது. தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் மார்ச் 13 வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு முடிவடைந்தன. மார்ச் 14 வெள்ளிக்கிழமை பிரச்சார அமைதி நாள் ஜூது சிலோன்ஸ் எலக்ட்ரோரல் அனுசரிக்கப்படும். இதன்போது எந்தவொரு பிரச்சார நடவடிக்கையும், பொதுக்கூட்டங்கள், விளம்பரங்கள் பகிர்தல், சமூக வலைத்தள பிரச்சாரங்கள் என்பன தடை செய்யப்பட்டன. தடை மீறினால் சட்டப்படி அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாட நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன், பத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல்.
உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் நடைபெறவுள்ள நகராட்சி தேர்தல்களில் தற்பொழுது போட்டியிடுகின்ற ரசம்பிளுமோ நேஷனல் கட்சியின் வேட்பாளர்களில் சிலர் இனவாத கருத்துக்களை பரப்பி வருகின்றார்கள். இதனால் ரசம்பிளுமோ நேஷனல் கட்சி தனது பிம்பத்தை பாதுகாக்க முயற்சித்து வருகின்றது. ஆனால் இத்தகைய வேட்பாளர்களை கட்சியில் நீக்குவது கடினமாக உள்ளது. சில வேட்பாளர்கள் சமூக வலைத்தளங்களில் இனவாத கருத்துக்களை பரப்பி வருகின்றார்கள். இது கட்சியின் பொது பிம்பத்தை பாதிக்கின்றது என தெரிவிக்கப்படுகிறது. சில வேட்பாளர்களுக்கு குற்றவியல் வழக்குகள் அல்லது தண்டனைகள் கூட இருக்கின்றன. இது ரசம்பிளுமோ நேஷனல் கட்சியின் சட்ட ஒழுங்கு பிம்பத்தை கேள்விக்குள்ளாக்குகின்றது. கட்சி தலைமை இத்தகைய வேட்பாளர்களை விலக்குவதற்கு முயற்சிக்கின்றது. ஆனால் சில சமயங்களில் இது சாத்தியம் இல்லாமல் போகின்றது. குறிப்பாக சில வேட்பாளர்கள் தேர்தல் விதிமுறைகளின்படி நீக்கப்பட முடியாத நிலையில் உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ரசம்பிளுமோ நேஷனல் கட்சி தலைவர்கள் மரின் லூபென், யோதா பாதெல்லா ஆகியோர் கட்சி தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றார்கள். இனவாதம் மற்றும் குற்றவியல் பழமை கொண்ட வேட்பாளர்கள் கட்சியின் பட்டியலில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். பிரெஞ்சு சிந்தனை முறை, உலகை வடிவமைத்த பிரெஞ்சு அறிவுஜீவிகள் என்ற தலைப்பில் இந்த வாரம் பிரான்ஸ் 24 தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றிருக்கிறது. பிரான்ஸ் உலக அறிவு மற்றும் சிந்தனைகளுக்கு ஆற்றிய பங்களிப்புகள் பற்றி மிக ஆழமாக இந்த நிகழ்ச்சியில் ஆராயப்பட்டுள்ளது. பிரெஞ்சு தத்துவ ஞானி ரெனே டெகார்ட், நான் சிந்திக்கிறேன் எனவே நான் இருக்கிறேன் போன்றவர்களின் சிந்தனைகள் உலகை மாற்றியுள்ளன. பிரான்ஸ் சுதந்திரம், நீதி, மனித நிலை, வாழ்வின் பொருள் போன்ற துறைகளில் உலகத்தரம் வாய்ந்த சிந்தனையாளர்களை உருவாக்கியிருக்கிறது. ஆனால் இன்று அல்பர்ட் காமு, சாத்தீர், சிமோ டு போவயர், மிஷேல் ஃபுகோ போன்றவர்களின் பெயர்களை தவிர நவீன பிரெஞ்சு அறிவுஜீவிகளை யாரை குறிப்பிடலாம் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இன்றைய பிரெஞ்சு அறிவுஜீவிகள் எங்கே? சிந்திக்க தூண்டும் கேள்விகள்தான் இவை. பிரெஞ்சு சிந்தனையின் சிறப்பம்சங்கள் என்ன என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இன்றைய உலகில் பிரெஞ்சு அறிவுஜீவிகளின் பங்கு என்ன? பிரான்ஸ் எவ்வாறு உலக அறிவு வளர்ச்சிக்கு பங்களித்துள்ளது என்ற கேள்வியும் இந்த நிகழ்ச்சியில் எழுப்பப்பட்டது. பிரெஞ்சு அறிவார்ந்த பாரம்பரியம் மற்றும் அதன் தாக்கம் பற்றி சிந்திக்க தூண்டும் விதமாக நிகழ்ச்சி அமைக்கப்பட்டிருந்தது. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள்.
பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்த ஈரான் மீதான தாக்குதல்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் பிரான்ஸ் ஒரு நுட்பமான நிலைப்பாட்டை மேற்கொண்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் ஈரான் மீதான தாக்குதல்களை விமர்சித்து போரின் சட்டப்பூர்வ தன்மையையும் கேள்விக்கு உள்ளாக்கியிருக்கிறார். இருப்பினும் இறுதியில் ஈரானையே குற்றம் சாட்டியும் உள்ளார். ஈரான் மீதான தாக்குதல்களை விமர்சித்து போரின் சட்டப்பூர்வத்தை கேள்விக்கு உள்ளாக்கினார். ஈரானின் செயல்பாடுகளே இந்த மோதலுக்கு காரணம் என்றும் மேக்ரோன் குறிப்பிட்டுள்ளார். மத்திய தரை கடல் பகுதியில் ஐரோப்பிய பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு பிரான்ஸ் முயற்சிக்கின்றது. மார்ச் 9 அன்று சார்து கோல் விமானம் தாங்கி கப்பலுக்கு மேக்ரோன் சென்றார். சைப்ரஸ் நாட்டுக்கு சென்று அங்கு ஐரோப்பிய ஒற்றுமையை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். ஈரானின் ட்ரோன் தாக்குதலுக்கு பின்னர் கிழக்கு மத்திய தரை கடல் பகுதியில் பிரான்ஸ் தன் இராணுவ ஆதரவை வெளிப்படுத்தியது. 1979 ஈரானிய புரட்சிக்கு முன்னோடியாக இருந்த அயத்துல்லா கமேனி பிரான்சில் தங்கியிருந்த பொழுது பேச்சுக்களை பதிவு செய்தார். தற்பொழுது அயத்துல்லா அலி கமேனியின் மறைவுக்கு பின்னர் அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டவர். ஈரான் மீதான தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன. பிரான்ஸ் ஏனைய ஐரோப்பிய நாடுகள் மத்திய கிழக்கு மோதலில் சிக்கிக்கொள்ளும் அபாயம் இருக்கின்றது. மேக்ரோன் ஐரோப்பிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் விதமாக தனது முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். பிரான்ஸ் நேட்டோ உறுப்பினர், அத்துடன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கிய நாடு ஆகும். அமெரிக்காவுடன் நெருங்கிய உறவு கொண்டிருந்தாலும் சுயாதீனமான வெளிநாட்டு கொள்கையை மேக்ரோன் பின்பற்றி வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீதான தாக்குதல்களை விமர்சிப்பதன் மூலம் பிரான்ஸ் தன் சுயாதீன நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகின்றது. சார்து கோல் விமானம் தாங்கி கப்பல் பிரான்சின் இராணுவ வலிமையை காட்டுகின்றது. மத்திய தரை கடல் பகுதியில் பிரான்ஸ் நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தற்பொழுது தீவிரமாக உள்ளன. ஈரானின் ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்த தாக்குதல்கள் காரணமாக மத்திய கிழக்கு பகுதியில் போர் நிலைமை மோசமடைந்து காணப்படுகின்றது. மத்திய கிழக்கு போரில் ஈராக்கின் வடபகுதியில் ட்ரோன் தாக்குதலில் 6 பிரெஞ்சு வீரர்கள் காயமடைந்துள்ளனர். இதில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். ஈராக் நாட்டின் குர்திஸ்தான் பகுதியில் உள்ள மக்மூர் என்ற நகருக்கு அருகில் அமைந்திருக்கின்ற கூட்டணி இராணுவ தளம் மீது மார்ச் 13 நிகழ்ந்த தாக்குதலிலேயே இவர்கள் காயமடைந்தும் உயிரிழந்தும் உள்ளனர். ட்ரோன் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் 6 பிரெஞ்சு வீரர்கள் காயமடைந்தார்கள், ஒருவர் உயிரிழந்தார். இந்த தாக்குதலை ஈரானை ஆதரிக்கும் ஒரு போராளி குழு பொறுப்பேற்றிருக்கிறது. மத்திய கிழக்கு ஈரான் மீதான போரில் ஈராக்கில் முதல் பிரெஞ்சு வீரர் கொல்லப்பட்டார். மத்திய கிழக்கு மற்றும் ஈரான் போரில் தொடக்கத்தில் இருந்து முதல் பிரெஞ்சு இராணுவ வீரர் கொல்லப்பட்டுள்ளார் என்று பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார்.
பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமானாங்க. அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் அந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை, அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம்.